செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எக்ஸைஸ் 2.9 ஒன் வேர்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுல என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு i power n plus i power n plus 1 plus i power n plus 2 plus i power n plus 3 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம i அப்படின்னு வந்தாலே கம்பல்சரி நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா fourth root of unity அப்படின்றது கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும். அப்ப இதுல சொல்யூஷன் பாருங்க. அப்ப i power n plus i power n plus 1 plus i power n plus 2 plus i power n plus 3 கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து காமனா i power n plus i power n into i plus i power n into i square plus i power n into i power 3 அப்படின்னு பிரிச்சு. இதுல இருந்து காமனா i power n காமனா எடுத்துருங்க. காமனா எடுத்துறீங்க பேலன்ஸ் 1 இதுல i plus i square plus i cube அப்படின்னு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் i square அப்படினா -1 i cube அப்படினா -i அப்படினா. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க i power n into 1 plus i -1 minus i. Therefore i power n equal to இது ரெண்டு கேன்சல் ஆச்சுனா 0 ரெண்டு கேன்சல் ஆச்சுனா 0. Therefore equal to 0. அப்ப இதனுடைய சொல்யூஷன் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 0 அப்படி கிடைக்கும். செகண்ட் சம் பாருங்க. The value of summation n equal to 1 to 13 i power n plus i power n minus 1 அப்படின்னு எடுத்து. இதுல நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்ப அதுல சொல்யூஷன் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா summation n to n equal to 1 to 13 i power n plus i power n minus 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப இதை நம்ம என்ன பிரிச்சு எழுதிடுறோம் n equal to 1 to 13 i power n னோ plus summation n equal to 1 to 13 i power n minus 1 அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். அப்ப பிரிச்சுட்டு இதுல இருந்து summation n equal to 1 to 13 i power n உடைய வேல்யூ மட்டும் நம்ம முதல்ல டிஃபைன் பண்றோம். அப்புறம் இந்த வேல்யூ நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். equal to i power 1 plus i power 2 plus i power 3 plus i power 4 plus etc plus i power 13 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க இந்த வேல்யூவை i power 1 அப்படினா i ன்னு அர்த்தம், i square i cube i power 4 அப்படின்னு அர்த்தம். இப்ப summation of n to 1 to 4 i power n என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 ன்னு வரும். போட்டு பாருங்க. போட்டு பாத்தீங்கன்னா 1 -1 minus i அப்படின்னு வந்துரும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன வந்துரும்னா 0 அப்படின்னு வந்துரும். ஃபர்ஸ்ட் 4 டேர்ம் 0. அப்ப அடுத்த 4 டேர்ம் 0, அடுத்த 4 டேர்ம் 0. அப்ப i பவர் 12 வரைக்கும் 0 ஆயிடும். அப்ப என்ன வரும்னா வெறும் i பவர் 13 மட்டும் வரும். அப்ப அந்த i பவர் 13 i பவர் 13 equal to i அப்படின்னு வந்துரும். அப்ப equal to i அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். அப்ப summation n equal to 1 to 13 i power n உடைய வேல்யூ என்னன்னா i அப்படின்னு இருக்கும். அப்ப சொல்யூஷன் எடுத்து எழுதுங்க. summation n equal to 1 to 13 i power n plus i power n minus 1 அப்படின்றத நான் கண்டுபிடிக்க போறோம். equal to இந்த ரெண்டு டேர்ம் கண்டுபிடிச்சோமா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் உடைய வேல்யூ என்னது i அப்படின்னு அர்த்தம். பிளஸ் இந்த டேர்ம் உடைய வேல்யூ என்னது? இதை இப்படி பிரிச்சீங்கன்னா summation n equal to 1 to 13 i power n divided by i. அந்த -1 கீழ கொண்டு வந்தீங்கன்னா divided by i அப்படி வந்துரும். அப்ப வந்துருச்சுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா i plus i divided by i equal to அப்ப i plus 1. அப்ப with implies 1 plus i அப்படின்றதுதான் நமக்கு சொல்யூஷனா கிடைக்கும். அடுத்தது பாருங்க third sum. The area of the triangle formed by the complex number z, iz and z plus iz in the organ diagram. ஒரு organ diagramல diagram பண்ணுங்க. organ diagramல இதான் organ diagram x y இப்படி எடுத்துக்கிறோம். இது origin. இங்க ஒரு z என்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துட்டா iz அப்படின்றது இங்க வரும். அப்ப z plus iz என்றது எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வரும்னு வெச்சுக்கோங்க. z plus iz. அப்ப இத இப்படி நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த இதோடைய நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இது ஒரு ஹைபோடனஸா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது z, இது iz. அப்ப z plus iz என்னும் போது அதோட ஹைபோடனஸ் வேல்யூவா வரும். அப்ப இத பேஸாவும் இத ஹைட்டாவும் எடுத்துக்கணும். அப்ப பேஸாவும் ஹைட்டாவும் எடுத்துக்கிட்டீங்கன்னா b equal to நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிஃபைன் பண்ண கூடாது. அப்ப மாடுலஸ் ஆஃப் z னும் h equal to மாடுலஸ் ஆஃப் iz னு எடுத்துக்கணும். அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்னது?
ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு half into BH அப்படின்னு எடுத்தோம். அப்ப 1/2 into modulus of Z modulus of IZ அப்படின்னு எடுத்தோம். அப்ப modulus of IZ நாலும் modulus of Z நாலும் 1. ஏன்னா IA நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் ரூட் உள்ள கண்டுபிடிச்சு உங்களுக்கு அதோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் வேல்யூ கண்டுபிடிப்போம். அதனால அது அப்படியே வந்துரும். அப்ப 1/2 modulus of Z square அப்படின்றது தான். fourth sum பாருங்க. The conjugate of a complex number is 1 divided by I minus 2. Then the complex number is அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ நாம கொடுத்திருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா let z equal to 1 divided by I minus 2. அப்ப கான்ஜுகேட்னா z bar அப்படின்றத கண்டுபிடிக்கணும். z barனால என்ன அர்த்தம்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு அதனுடைய காம்ப்ளெக்ஸ் உடைய இமேஜினரி பார்ட்டோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்ப இமேஜினரி பார்ட் சைனை சேஞ்ச் பண்ணுங்க. அப்ப 1 divided by minus I minus 2 அப்படின்னு வருங்களா. அப்ப z bar equal to இந்த மைனஸ் மேல கொண்டு போங்க. அப்ப minus 1 divided by I plus 2 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இதுல எந்த ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் நமக்கு ஆன்சரா கிடைக்கும். அடுத்தது fifth sum பாருங்க. if z equal to √3 plus I whole cube னு 3I plus 4 whole square னு divided by 8 plus I whole square then the modulus of z is equal to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப சொல்யூஷன் கண்டுபிடிங்க. முதல்ல கொடுத்துருக்கிற क्वेश्चन எடுத்து எழுதுங்க. அப்ப z equal to இப்போ நம்ம modulus of z தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இது ஒன் வேர்ட்ன்றதால நம்ம என்ன பண்ணலாம் சிம்பிளா போடலாம். ஸ்டெப்லாம் நமக்கு பெருசா ஒண்ணும் தேவைப்படாது. அப்ப modulus of z power n நம்ம என்ன எழுதலாம் modulus of z whole power n அப்படிங்கற ஃபார்மட்ல எழுதிக்கலாம். அடுத்தது modulus of z1 z2 equal to modulus of z1 into modulus of z2 இப்படின்ற ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் யூஸ் பண்ண போறோம். அடுத்தது modulus of z1 divided by z2 equal to modulus of z1 divided by modulus of z2 இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கோம். அப்ப modulus of இதுல இருந்து √3 plus I whole cube into 3I plus 4 whole square divided by modulus of 8 plus 6I whole square. அப்ப என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா modulus of z equal to modulus of √3 plus I whole cube into 3I plus 4 whole square divided by 8 plus 6I whole square க்கு காமனா ஒரு மாடுலஸ் கண்டுபிடிச்சிரோம். இப்ப இந்த ஈக்குவேஷன் படி காமனா பிரிச்சிட்டு இந்த ஈக்குவேஷன் படி கீழ டினாமினேட்டர் பிடிச்சிட்டு இந்த ஈக்குவேஷன் படி பவர் மேல கொண்டு போறோம். அப்ப modulus of z equal to modulus of √3 plus I whole cube into modulus of 3I plus 4 whole square divided by 8 plus 6I whole square அப்படின்னு வரும். அப்ப இதனுடைய root of √3 whole square plus 1 square whole cube அடுத்து இத கண்டுபிடிச்சீங்கன்னா 3 square root of 3 square plus 4 square whole square divided by இது கண்டுபிடிச்சீங்கன்னா root of 8 square plus 6 square whole square அப்படின்னு. அப்ப 3 plus 1 √3 square னா 3 3 plus 1 4 வந்துரும் 4 square அப்படின்னு. அப்ப 4 square னு வருங்க 4 னு வருங்களா 4 என்ன ஆயிடும் 2 square னு ஆயிடுங்களா. அப்ப 2 square னு நம்ம எழுதிக்கலாம். 2 square into √2 into whole cube into இது 3 3s are 9 இது 4 4s are 16 9 plus 16 equal to 25. அப்ப 5 square அப்படின்னு எழுதலாம். அப்ப root of 5 square whole square அப்படின்னு எழுதலாம். இது பாருங்க 8 8s are 64 6 6 are 36. அப்ப 64 plus 36 equal to 100. அப்ப 10 square root of 10 square whole square அப்படின்னு எழுதலாம். அப்ப இந்த ரூட்டுக்கு இந்த ஸ்கொயருக்கு கேன்சல் ஆயிடும் இந்த ரூட்டுக்கு இந்த ஸ்கொயருக்கு கேன்சல் ஆயிடும் இதுல கேன்சல் ஆகும்போது இதுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆயிடும். அப்ப 2 cube into 5 square divided by 10 square அப்படின்னு. இப்போ இந்த 10 square எப்படி பிரிக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா 2 cube into 5 square divided by 5 square into 2 square அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அப்ப இந்த 5 ஸ்கொயருக்கும் இந்த 5 ஸ்கொயருக்கும் இந்த 2 ஸ்கொயருக்கும் இந்த 2 கியூபுக்கு கேன்சல் ஆச்சுனா equal to 2 அப்படிங்கற நமக்கு ஆப்ஷன் தேர்டா நமக்கு என்ன சிக்ஸ்த் சம் பாருங்க. if z is a non zero complex number such that 2iz square equal to z bar then modulus of z is அப்படினு கொடுத்து நாலு ஆப்ஷன் கொடுத்துறாங்க. அப்ப கொடுத்திருக்க சொல்யூஷன் எடுத்து எழுதுங்க. என்ன கொடுத்திருக்காங்க 2iz square equal to z bar அப்படினு கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சு சொல்றாங்க modulus of z டிஃபைன் பண்ண சொல்றாங்க.
அப்ப மாடுலஸ் ஆஃப் z டிஃபைன் பண்ணா டேக்கிங் போத் சைடு மாடுலஸ் எடுங்க மாடுலஸ் ஆஃப் 2iz ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z பார் அப்படின்னு எடுத்துக்கிறோங்களா இப்போ இந்த கான்ஸ்டன்ட் வெளியில எடுங்க நமக்கு தெரியும் lambda ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு lambda into மாடுலஸ் ஆஃப் z அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்ப இதுல இருந்து எடுக்கும்போது 2 காமன் எடுத்துருங்க 2 காமன் எடுத்துட்டீங்கன்னா மைனஸ் ஐ தனியா பிரிச்சுக்கங்க மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயரை தனியா பிரிச்சுக்கங்க அப்ப மாடுலஸ் ஆஃப் z பார் அப்படின்னு எடுத்து இப்போ நமக்கு ரெண்டு கான்செப்ட் தெரியும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z பவர் n ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ஹோல் பவர் n என்ற ஒரு கண்டிஷனும் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z பார் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் தெரியும் அப்ப இந்த ரெண்டு கண்டிஷன் எடுத்து வந்து இங்க அப்ளை பண்ணுங்க இந்த மாடுலஸ் ஆஃப் i ஈக்குவல் டு 1 தான் ஏன்னா அதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன அதாவது ரியல் நம்பர் என்னன்னா 1 அதுக்கு ரூட் கண்டுபிடிச்சீங்கன்னா 1 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 தான் 1 கியூப் கண்டுபிடிச்சா எது கண்டுபிடிச்சாலும் 1 தான் அப்ப 2 into 1 இத மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் எழுதிக்கலாங்களா அப்ப ஈக்குவல் டு இத மாடுலஸ் ஆஃப் z னு எழுதலாமா அப்ப இந்த ஸ்கொயருக்கு இந்த மாடுலஸ்க்கு கேன்சல் ஆயிடுங்களா அப்ப மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு இந்தாண்ட இருக்க 2 இந்தாண்ட வச்சினா என்ன ஆயிடும் 1/2 அப்படினா அப்ப நமக்கு சொல்யூஷன் என்னது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1/2 ன்றதான் மாடுலஸ் ஆஃப் z உடைய வேல்யூ அடுத்து இங்க பாருங்க 7th क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா if modulus of z minus 2 plus I less than or equal to 2 then the greatest value of modulus of z greatest value னா அதிகப்படியான வேல்யூ அப்படினு அர்த்தம் அப்ப கொடுத்திருக்க சொல்யூஷன் எடுத்துக்கங்க சொல்யூஷன் எடுத்தீங்கன்னா modulus of z minus 2 plus I less than or equal to 2 இதுவே greatest value தான் எடுத்துக்கணும் அப்ப இதுவே நமக்கு greatest value இருக்கும்போது இது நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா equal to கூட எடுத்துக்கலாம் ஏனா less than or equal to அப்படினா கொடுத்துருவாங்க அப்ப modulus of z minus 2 minus I equal to 2 அப்படினு எடுத்துக்கணும் இப்போ இதுல இருந்து காமனா என்ன பண்றோம் மைனஸ் எடுத்துக்கிறோம் greater value அப்படினும்போது இது எப்படி எழுதலாம் modulus of z1 minus z2 greater than or equal to modulus of z1 minus modulus of z2 ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிஷன் படி இத எழுதினீங்கன்னா என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா modulus of z minus 2 minus z modulus of 2 minus I equal to 2 அப்படினு எடுத்து அப்ப இதுல இருந்து கண்டுபிடிக்கும் போது modulus of z minus root of 2 square plus minus 1 square equal to 2 அப்படினு அப்ப modulus of z minus root 5 2 2s are 4 4 plus 1 5 equal to 2 அப்படினு அப்ப modulus of z equal to root 5 plus 2 அப்படின்ற இந்த fourth solution தான் நமக்கு சொல்யூஷனா கிடைக்கும் அப்ப கிரேட்டர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கணும் லெஸர் கொடுத்தாங்கன்னா இந்த வேல்யூ என்னவா மாத்தி எடுத்துக்கணும்னா மைனஸ்ல மாத்தி எடுத்துக்கணும் வேற ஒண்ணும் கிடையாது கிரேட்டர்னா பிளஸ்ல எடுத்துக்கணும் லெஸர்னா மைனஸ்ல எடுத்துக்கணும் 8th क्वेश्चन பாருங்க give modulus of z minus 3 divided by z equal to 2 then the least value of modulus of z last sumல என்ன பார்த்தோம் greater value of modulus of z ன்னு பார்த்தோம்னா இப்ப least value of modulus of z அப்படினு கேக்குறாங்க அப்ப least value of modulus of z னா முதல்ல கொடுத்திருக்க சொல்யூஷன் எடுத்து எழுதுங்க கொடுத்திருக்க क्वेश्चन எடுத்து எழுதுங்க modulus of z 3 divided by z equal to 2 அப்ப least value அப்படின்றதால இத நம்ம எப்படி எடுத்து எழுதிக்கிறோம் அப்படினு பாத்தீங்கன்னா modulus of z minus 3 divided by z equal to minus 2 அப்படினு எடுத்து ஏன்னா least valueன்றதால minus 2 அப்படினு எடுத்து இப்போ இதுல இருந்து கண்டுபிடிங்க modulus of z minus 3 divided by modulus of z அப்படினு பிரிச்சிட்டு equal to minus 2 அப்படினு எடுத்து இப்போ இதுல இருந்து கண்டுபிடிச்சீங்கன்னா modulus of z square minus 3 equal to minus 2 into modulus of z னு வருங்களா இத ஒரே சைடா கொண்டு வாங்க modulus of z square plus 2 modulus of z minus 3 equal to 0ங்களா இப்போ a square plus 2ab இருக்கு plus b square இல்ல b ன்றது நமக்கு என்னன்னா 1 அப்படினு எடுத்துக்கணும் 2a இருக்கு b யோட வேல்யூ கம்பல்சரி 1 தான் இருக்கும் அப்ப 1 மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா modulus of z square plus 2 into modulus of z plus 1 minus 1 minus 3 equal to 0 னு எடுத்துக்கலாங்களா அப்ப modulus of z plus 1 whole square அப்படினு எழுதிட்டு equal to 4 அப்படினு எழுதிக்கலாங்களா
equal to 4. அப்ப இதுல இருந்து கேன்சல் பண்ணும்போது இப்ப ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு அப்படின்றத கண்டுபிடிங்க. ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு கண்டுபிடிச்சீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z plus 1 equal to 2 அப்படி கிடைக்குங்களா? அப்ப மாடுலஸ் ஆஃப் z equal to 2 minus 1 equal to 1 அப்படிங்கிறது. ஆக்சுவலா இங்க பிளஸ் ஆர் மைனஸ் வரும். ஆனா நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் போட தேவையில்ல. ஏன்னா லீஸ்ட் வேல்யூ தான் எடுத்துக்க போறோம். லீஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா less than 2 அப்படின்னு இருக்கு. அதனால இங்க என்ன பண்றோம்? பிளஸ் எடுத்துட்டு கண்டுபிடிக்கும் போது 1 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். அடுத்து 9th sum பாருங்க. If modulus of z equal to 1 then the value of 1 plus z divided by 1 plus z bar is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப modulus of z அப்படின்னு நாம என்ன சொல்லணும்? modulus of z equal to 1 நாலே modulus of z square equal to 1 தான். அப்ப modulus of z square னா z bar equal to 1. அப்ப z bar equal to 1 by z அப்படின்னு எடுத்துக்கணும். அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்ப given கொடுத்துக்கிறது 1 plus z divided by 1 plus z bar equal to 1 plus z divided by 1 plus 1 by z. ஏன்னா z bar உடைய வேல்யூ 1 by z. அப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 plus z இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா z plus 1 divided by z வருங்களா? அப்ப இதுல இருந்து இந்த இது ஆல்டர்னேட்டிவா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்ப இது மேல போச்சுன்னா z அப்படின்ற நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதனுடைய ஆன்சர் z அப்படின்றது கிடைக்கும். 10th sum பாருங்க. The solution of the equation modulus of z minus z equal to 1 plus 2i is அப்படின்னு நாலு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப சொல்யூஷன் கண்டுபிடிங்க. சொல்யூஷன் கொடுத்துருக்க கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. modulus of z minus 2z equal to 1 plus 2i அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? z நாளே நம்ம என்ன எடுத்துக்கோம்னா z equal to x plus iy அப்படின்ற ஃபார்மேட்ல எடுத்துக்கணும். அப்ப modulus of z என்ன வரும்னு சொல்லுங்க பாப்போம். modulus of z equal to root of x square plus y square அப்படின்னு நம்ம போட்டுருப்போம். அப்ப இதுல இருந்து கண்டுபிடிச்சீங்கன்னா x square plus y square ரூட் வந்துருங்களா? minus x plus iy equal to 1 plus 2i அப்படின்னு வருங்களா? அப்ப compare with the real and imaginary. compare with the real and imaginary. imaginary compare பண்ணுங்க. அப்ப ரியல் பார்ட் என்னது? இது எல்லாமே ரியல் பார்ட் தான். root of x square plus y square minus x இது ஃபுல்லா ரியல் பார்ட் equal to 1 க்கு கம்பேர் ஆயிடும். அதே மாதிரி இமேஜினரி பார்ட் கம்பேர் பண்ணினா minus iy equal to 2i அப்படின்னு வரும். இமேஜினரி பார்ட்ன்றதால நம்ம i கூட போட தேவையில்ல. அப்ப y equal to minus 2 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப y square equal to என்ன வரும்? y square equal to 4 வருங்களா? y minus 2 ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது இதுல y square equal to 4. இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா root of x square plus y square equal to இது என்னன்னா கொஞ்சம் 1 plus x அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப 1 plus x னா ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ஆன் போத் சைடு x square plus y square equal to ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆயிடும். இது 1 plus x whole square அப்படின்னு வரும். அப்ப 1 plus x whole square எப்படி எழுதலாம்? 1 plus 2x plus x square னு எழுதலாமா? அப்ப இங்க இருக்கிற x square இங்க இருக்கிற x square கேன்சல் ஆயிடுங்களா? அப்ப y square equal to 1 plus 2x அப்படின்னு கிடைக்குங்களா? அப்ப y square ஓட வேல்யூ என்னது? 4. 4 equal to 1 plus 2x. அப்ப with implies இந்த 4 இருந்தாலும் வந்துச்சுனா 3 ஆகுமா? அப்ப 2x equal to 3, x equal to 3 by 2. அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எடுத்து போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எடுத்து போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா z equal to x ஓட வேல்யூ 3 by 2 plus நம்மளுக்கு இங்க y ஓட வேல்யூ மைனஸ் இருக்கிறதால மைனஸ் i into 2. அப்ப 2i அப்படின்னு. அப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சரா கிடைக்கும்? 3 by 2 minus 2i அப்படின்றதான் நம்மளுக்கு ஆன்சரா கிடைக்கும். i2ன்றத நம்ம 2i அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க 11th sum என்ன கொடுத்துருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா if modulus of z1 equal to 1 னும் z2 equal to 2 னும் z3 equal to 3 னு கொடுத்துட்டு and modulus of 9z1 z2 plus 4z1 z3 plus z2 z3 equal to 12 அப்படின்னு கொடுத்துட்டு then the value of modulus of z1 plus z2 plus z3 அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இதுல முதல்ல நம்மளுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா modulus of z1 equal to 1 னா modulus of z1 equal to 1 னு கிடைச்சிச்சுன்னு வெச்சுங்க. அப்ப z1 bar equal to 1 by z1 அப்படின்றதும் அதே மாதிரி modulus of z2 equal to 2 அப்படி கொடுத்துருக்காங்களா? அப்ப z2 bar equal to
4 divided by Z2 அப்படினும் modulus of Z3 equal to 3 கொடுத்திருந்தாங்க Z3 equal to 9 by Z3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்ல modulus of Z square கண்டுபிடிக்கிறோம் அப்ப Z bar Z1 bar அப்படினு வரும் equal to 1 ஸ்கொயர் பண்ணும்போது 4 இது 5 ஸ்கொயர் பண்ணும்போது 4 இது ஸ்கொயர் பண்ணும்போது 9 அத தான் நம்ம என்ன பண்றோம் அப்படியே சிம்பிளா போடுறோம் ஏனா ஒன் வேர்ட்ன்றதால நம்ம ரொம்ப சிம்பிளா தான் போடணும் எலாபரேட்டா போட முடியாது அப்ப சொல்யூஷன் எடுத்துக்கங்க இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படி பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन எடுத்துக்குவோம் modulus of 9 z1 z2 plus 4 z1 z3 plus z1 z2 z3 equal to 12 அப்படி கொடுத்துக்கலாம் ஈஸியாவே புரிஞ்சிரும் காமனான மெத்தட்ல இங்க z1 z2 இருக்கு z3 இல்ல அப்ப கீழ போட்டுக்கணும் அடுத்து z2 இல்ல அதனால இங்க கீழ போட்டுக்கணும் z1 இல்ல அதனால இங்க போட்டுக்கணும் இதோட வேல்யூவை modulus of z1 modulus of z2 modulus of Z3 அப்படி பிரிச்சிட்டு இத நம்ம என்ன எழுதிடலாம் அப்படி பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் படி Z1 Z3 bar plus Z2 bar plus Z1 bar equal to 12 அப்படி எடுத்துக்கலாம் இப்போ இதோட வேல்யூ பாருங்க 1 இதோட வேல்யூ 2 இதோட வேல்யூ 3 அப்ப எல்லாமே காமனா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 னு வந்துருங்களா இது நம்ம கான்செப்ட் படி Z1 plus Z2 plus Z3 whole bar equal to 12 னு எழுதிக்கலாம் அப்ப 12 னு எழுதிட்டீங்கன்னா இந்த 6 இருந்தா வந்துருங்களா அப்ப modulus of Z1 plus Z2 plus Z3 equal to 12 divided by 6 equal to 2 அப்படி இந்த whole bar நமக்கு கண்டிஷன் தெரியும் modulus of Z equal to modulus of Z bar அப்படின்றது அப்ப Z bar இருந்தா நம்ம Z னே எழுதிக்கலாம் அந்த கான்செப்ட் படி எழுதினீங்கன்னா equal to 2 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும் இந்த மாதிரி சம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ம பாத்துங்க எக்ஸர்சைஸ்லயும் ஒரு சம்ம 12th சம் பாருங்க if Z is a complex number such that Z belongs to C without R and Z plus 1 by Z belongs to R then modulus of Z அப்படின்னு கேட்டிருக்காங்க Z வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கு ஆனா ரியல் நம்பர் கிடையாது ஆனா Z plus 1 by Z வந்து ரியல் நம்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப Z plus 1 by Z வந்து நம்ம முதல்ல சொல்யூஷன் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல Z நாலே X plus IY அப்படின்னு இது belongs to C without R ஆனா Z plus 1 by Z belongs to R அப்படின்னு கொடுத்திருக்காங்க 1 by Z belongs to R அப்ப என்ன அர்த்தம் X plus IY plus 1 by X plus IY belongs to R real number அப்ப ரியல் நம்பர்னா இந்த பார்ட் வந்து இமேஜினரி பார்ட் இது ஒரு கம்ப்ளீட் ரியல் நம்பர்ன்றதால இதோட இமேஜினரி பார்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0வா இருக்கும் அப்ப இத முதல்ல நம்ம என்ன பண்ணோம் ஒரு கம்ப்ளீட் காம்ப்ளெக்ஸ் நம்பரா மாத்துவோம் அப்ப கம்ப்ளீட் காம்ப்ளெக்ஸ் நம்பரா Z plus 1 by Z மாத்தணும் அப்படினா X plus IY அப்படியே வச்சிருங்க பிளஸ் இதனுடைய கான்ஜுகேட் எடுத்து மேலே இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க X minus IY divided by Z bar நமக்கு தெரியும் Z bar equal to X square plus Y square அப்படின்றது அப்ப இங்க Z bar தான் வரும் அத சிம்பிளா போட்டுங்க அப்ப X square plus Y square அப்ப imaginary part equal to imaginary part of Z plus 1 by Z equal to 0 அப்படின்னு எடுத்துங்க அப்ப imaginary part of 1 plus Z plus 1 by Z 0 னா இப்போ இதுல imaginary partன்றது என்னன்னு பாருங்க imaginary partன்றது y minus IY divided by X square plus Y square இதான் imaginary part அப்படின்னு அர்த்தம் அதாவது இங்க IY அப்படின்னு வரும் இப்போ இந்த imaginary part equal to 0 அப்படினும்போது Z plus 1 by Z equal to 0 அப்படினும்போது நாம என்ன பண்றோம்னா அந்த I விட்டுட்டு y minus y divided by x square plus y square equal to 0 அப்படின்னு எடுத்துக்கணும் இத அந்தால கொண்டு போங்க y equal to y divided by x square plus y square அப்படினு வருங்களா இந்த y யும் y யும் கேன்சல் ஆயிடுச்சா இது இந்தாண்ட வந்துரும் x square plus y square equal to 1 அப்படினு அர்த்தம் அப்ப z bar equal to x square plus y square வருதுங்களா அப்ப z bar உடைய வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும் அப்படினா modulus of z square அப்படினு அப்ப modulus of z square தான் x square plus y square அப்படினு சொல்றோம் அப்ப modulus of z square equal to 1 therefore modulus of z equal to 1 அப்படின்றது நமக்கு சொல்யூஷனா கிடைக்கும் 13th क्वेश्चन பாருங்க z1 z2 and z3 are the complex number such that z1 plus z2 plus z3 equal to 0 அப்படினு கொடுத்துட்டு modulus of z1 modulus of z2 modulus of z3 equal to 1 அப்படினு கொடுத்துட்டு then z1 square plus z2 square plus z3 square is என்ன அப்படினு கொடுத்து நாலு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க
இப்போ நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, z1 ஸ்கொயர் z2 ஸ்கொயர் z3 ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாடுலஸ் ஆஃப் z1 ஈக்குவல் டு 1னும் மாடுலஸ் ஆஃப் z2 ஈக்குவல் டு 1னும் மாடுலஸ் ஆஃப் z3 ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்ப இதுல இருந்து மாடுலஸ் ஆஃப் z1 பார் ஈக்குவல் டு 1, அப்ப z1 பார் ஈக்குவல் டு 1 பை z1 எடுத்துக்கலாங்களா. அதே மாதிரி z2 பார் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா போத் சைடு ஸ்கொயர் பண்ணுங்க, இது ஒன் வேர்டுன்றதால சிம்பிளான மெத்தட்ல போடுங்க. அப்ப z2 பார் ஈக்குவல் டு 1 பை z2, அதே மாதிரி z3 பார் ஈக்குவல் டு 1, therefore z3 பார் ஈக்குவல் டு 1 பை z3 அப்படின்னு எடுத்து. இப்ப இத கண்டுபிடிச்சிட்டு இந்த இதுல நம்மளுக்கு a plus b plus c whole square அப்படின்ற ஃபார்முலா தெரிஞ்சிரும். என்ன கிடைக்கும், a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் plus 2 into ab plus bc plus ca அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி ஃபார்மேட்ல யூஸ் பண்ணினா z1 plus z2 plus z3 whole square equal to z1 square plus z2 square plus z3 square plus 2 into z1 z2 z3 z1 அப்படின்னு எடுத்து. ஆல்ரெடி கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, z1 plus z2 plus z3 equal to 0 அப்படின்னு கொடுத்தாங்க. அப்ப இது டோட்டலா 0 ஸ்கொயர் அப்படின்னு. இப்ப இதுல இருந்து z1 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க, z2 ஸ்கொயர் z3 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப இதுல இருந்து 2 இன்ட்டு நாம காமனா என்ன எடுத்துடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, z1 z2 z3 அப்படின்ற வேல்யூ காமனா எடுத்துடலாம். அப்ப காமனா எடுத்துட்டீங்கன்னா இங்க என்னென்ன வேல்யூ இல்லையோ அதெல்லாம் டினாமினேட்டர்ல போட்டுங்க. அப்ப 1 by z3 plus 1 by z2 plus 1 by z1 அப்படின்ற வேல்யூ தான் நமக்கு இருக்காது. அப்ப அந்த வேல்யூல நம்ம என்ன பண்றோம், டினாமினேட்டர்ல போட்டுக்கிறோம். இப்ப இத நம்ம என்ன எழுதிரலாம், இந்த கண்டிஷன் கண்டுபிடிச்சிருக்கிற கண்டிஷன் படி நம்ம இத என்ன எழுதிரலாம், இப்ப equal to z1 square plus z2 square plus z3 square plus 2 into z1 z2 z3 into z3 bar z2 bar z1 bar அப்படின்னு எழுதிரலாங்களா. நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், z1 plus z2 bar equal to z1 bar plus z2 bar அப்படின்றது. அப்ப அந்த கான்செப்ட் படி இத எழுதுங்க, z1 square plus z2 square plus z3 square plus 2 into z1 z2 z3 into z1 plus z2 plus z3 whole bar அப்படின்னு எழுதிக்கலாங்களா. அப்ப இதனுடைய ஆக்சுவலா ஹோல் பார் கண்டுபிடிச்சாலும் ஒண்ணுதான். நார்மலா இப்ப இதனுடைய வேல்யூ 0, 0க்கு பார் கண்டுபிடிச்சீங்கன்னா 0 தான் வரும். அப்ப இந்த டோட்டல் ஆன்சர் ஃபுல்லும் 0. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 0 equal to z1 square plus z2 square plus z3 square plus 2 into 0 into anything equal to 0. Therefore z1 square plus z2 square plus z3 square equal to 0 அப்படின்ற நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 14th question பாருங்க, if z minus 1 divided by z plus 1 is purely imaginary அப்படின்னு கொடுத்துட்டு then modulus of z is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப purely imaginary if z minus 1 divided by z plus 1 is purely imaginary கொடுத்துருக்காங்களா. அப்ப purely imaginary real part of z equal to 0 அப்படின்னு. இப்ப z க்கு பதிலா தான் இங்க என்ன இருக்கு, z minus 1 divided by z plus 1. இன்னொரு கான்செப்ட் தெரியும், இப்ப z equal to x plus iy அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய மாடுலஸ் ஆஃப் z equal to root of x square plus y square எழுதுவோம். இதுல ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்னு ரியல் பார்ட் ஆஃப் z less than or equal to மாடுலஸ் ஆஃப் z ஒன்னும், இமேஜினரி பார்ட் ஆஃப் z less than or equal to மாடுலஸ் ஆஃப் z அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப இதுல நமக்கு ரியல் பார்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க, ரியல் பார்ட் 0ன்றதால ஈக்குவல் டு 0 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்ப மாடுலஸ் ஆஃப் z இங்க எழுதுனா இது மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாங்களா. அப்ப மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 0னா இந்த ஃபுல் கான்செப்ட் எடுங்க. அப்ப இதான் நமக்கு z, ஆக்சுவலா இது நம்ம ஃபார்முலா எழுதுன z, இதான் நமக்கு கிடைக்கிற z. அப்ப மாடுலஸ் ஆஃப் z minus 1 divided by z plus 1 equal to 0 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப கண்டிஷன் படி மாடுலஸ் ஆஃப் z1 divided by z2 equal to மாடுலஸ் ஆஃப் z1 divided by மாடுலஸ் ஆஃப் z2 ன்னு வருங்களா. அப்ப அந்த கான்செப்ட் படிக்கிறீங்க, மாடுலஸ் ஆஃப் z minus 1 divided by z plus 1
equal to 0 அப்படின்னு எடுத்துரும். அப்ப modulus of z minus 1 equal to 0 ன்னு வருங்களா? இப்ப இது less than or equal to 0 அப்படி நம்ம இன்னொரு கண்டிஷன் எடுத்துக்குவோம். இப்ப என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா modulus of z1 minus greater than or equal to modulus of z1 minus modulus of z2 அப்படின்னு எடுத்துக்குவோம். அதாவது modulus of z1 minus z2 greater than or equal to modulus of z1 minus modulus of z2 அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்ப இங்க ஈக்குவல் டு தான், அதுல நம்ம greater than or equal to எடுத்துட்டாலும் சரி less than or equal to எடுத்துட்டாலும் நம்மளுக்கு ஈக்குவல் டு 0 அப்படின்றது தான் வரப்போகுது. அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா modulus of z1 மைனஸ் இதுவும் நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியல் பியூர் ரியல் உடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கலாம். modulus of 1 equal to 0 எடுத்துக்கலாம். அப்ப modulus of z minus 1 equal to 0, therefore modulus of z equal to 1 அப்படின்றது தான் நம்மளுக்கு இந்த சம்முடைய சொல்யூஷனா கிடைக்கும். 15th சம் பாருங்க. If z equal to x plus iy is a complex number such that modulus of z plus 2 equal to modulus of z minus 2, then the locus of a point locus of z is அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்ப இதுல நம்ம முதல்ல எப்பயுமே இந்த மாதிரி லோகஸ் அப்படின்னு கேட்டாங்கனாலே z equal to x plus iy அப்படின்னு அப்புறம் கொடுத்துருக்க கண்டிஷனை பாருங்க. அந்த given condition எழுதுங்க. given condition என்ன கொடுத்துருக்காங்க? modulus of z minus 2 equal to modulus of z modulus of z plus 2 modulus of z minus 2 அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இத எடுத்து போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x plus iy minus 2 equal to x plus iy minus 2 plus 2 x plus iy plus 2 equal to modulus of x plus iy minus 2 அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனியா பிரிங்க. அப்ப x plus 2 plus iy equal to modulus of x minus 2 plus iy அப்படின்னு வருது. இப்ப z என்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துட்டீங்கன்னா வெச்சுங்களேன், x plus iy அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா modulus of z equal to root of real part square plus imaginary part square னு சொல்லுவோமா? அப்ப அந்த கான்செப்ட் படி இது ரியல், இது இமேஜினரி. அப்ப root of x plus 2 whole square plus y square equal to root of x minus 2 whole square plus y square. அப்ப square root on both side, square on both side அப்படினு எழுது. என்ன எழுதுறீங்க? square on both side அப்படினு எழுது. அப்ப square on both side எழுதுறீங்கன்னா x plus 2 whole square plus y square equal to x minus 2 whole square plus y square. இந்த y square இந்த y square எலிமினேட் ஆயிடுங்களா? அப்ப எலிமினேட் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கு? x plus 2 whole square equal to x minus 2 whole square அப்படின்னு கிடைச்சு. அப்ப இதுல இருந்து எலாபரேட் பண்ணுங்க. எலாபரேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா x square plus a plus b whole square. இப்ப இத என்ன பண்ணுங்க? x plus 2 whole square equal to x minus 2 whole square. அப்ப a plus b whole square. அப்ப a square plus 2ab plus b square equal to a square plus minus 2ab plus b square அப்படின்னு. இப்ப இந்த x square இந்த x square இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆயிடுச்சுனா 4x equal to minus 4x னு வரும். therefore இந்தாண்ட வந்துச்சுனா 8x equal to 0, x equal to 0. அப்ப இந்த xன்றத நம்ம என்ன எழுதலாம்னா ரியல் பார்ட் ஆஃப் z equal to x னும் இமேஜினரி பார்ட் ஆஃப் z equal to y னு எழுதுவோம். அப்ப இதுல நமக்கு ரியல் பார்ட் equal to 0 னு எடுத்துங்களா? அப்ப இது என்ன ஆன்சரா இருக்கும்? பியூர்லி இமேஜினரியா இருக்கும். பியூர்லி இமேஜினரின்றதான் நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட லோகஸ் ஆஃப் பாயிண்டா கிடைக்கும். 16th क्वेश्चन பாருங்க. The principal argument of 3 divided by minus 1 plus I is அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதோட சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா z equal to கொடுத்திருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை z equal to 3 divided by minus 1 plus I அப்படின்னு எழுதி. இப்ப இதுல இருந்து ஆர்குமெண்ட் ஆஃப் z கண்டுபிடிங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் z equal to நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும். ஆர்குமெண்ட் ஆஃப் z1 divided by z2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா equal to ஆர்குமெண்ட் ஆஃப் z1 minus ஆர்குமெண்ட் ஆஃப் z2 அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தெரியும். அப்ப இது z1 இது z2 னு எடுத்துங்க. அப்ப ஆர்குமெண்ட் ஆஃப் 3 minus ஆர்குமெண்ட் ஆஃப் minus 1 plus I அப்படின்றது நமக்கு தெரியும். இப்ப இத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் 3 plus I0 அப்படின்னு எழுதிக்கலாம். இத அப்படியே எழுதிங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் minus 1 plus I அப்படின்னு எழுதி. இப்ப இதுல இருந்து tan inverse of
tan inverse of இப்ப b ஆர்குமெண்டோட ஃபார்முலா என்னன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் z equal to tan inverse of y by x அப்படின்றது தான் நம்மளுக்கு ஃபார்முலா. அப்ப அந்த கான்செப்ட் ஓடி எழுதுறீங்க 0/3 அப்படின்னு மைனஸ் இதை எழுதுனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம தனியா தான் கண்டுபிடிச்சு பார்க்கணும். இப்போ முதல்ல இந்த tan inverse of இதை கண்டுபிடிங்க. tan inverse of 1/1 அப்படின்னு. அப்ப 1/1 னா ஆல்பா அப்படிங்கறது டிஃபைன் பண்றோம். அப்ப ஆல்பா ஈக்குவல் டு π/4. ஏனா tan inverse of 1 உடைய வேல்யூ π/4. நமக்கு பாருங்க எந்த குவாட்ரண்ட்ல இருக்குனா x நெகட்டிவ் y பாசிட்டிவ். அப்ப எந்த குவாட்ரண்ட்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. அப்ப z lies on the second quadrant அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா theta equal to pi minus alpha அப்படின்னு. அப்ப pi minus alpha னா theta equal to alpha உடைய வேல்யூ pi minus π/4. இது நம்ம என்ன எழுதிரலாம்னா 3π/4 அப்படின்னு எழுதிரலாம். அப்ப 3π/4 எழுதினீங்கன்னா 3π/4 அப்படின்றது கிடைக்கும். இது tan inverse of 0. அப்ப tan inverse of 0 equal to 0 தான். அப்ப equal 3π/4. அப்ப argument of z equal to minus 3π/4 ன்றதான் அதனுடைய பிரின்சிபல் ஆர்குமெண்டா இருக்கு. அதே மாதிரி பாருங்க the principal argument of 17th question of sin 40 plus I cos 40 whole power n அப்படிங்கற ஃபார்மேட்ல வெச்சுங்க 5 அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்ப argument of z power n னா n into argument of z அப்படிங்கற நம்ம ஃபார்மேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அந்த மாதிரி ஃபார்மேட்ல யூஸ் பண்ணும்போது இப்போ இத எப்படி எழுதுறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ இத argument of z ன்னு வெச்சுங்க. அப்ப argument of z னா z equal to sin 40 plus I cos 40. அப்ப argument of z power n. அப்ப z power n னா என்னது z power 5 அப்படினு எடுத்துங்க. அப்ப z power 5 அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா argument of z அப்படினு எழுதிடலாம். அப்ப equal to 5 into argument of என்ன கிடைக்குது sin 40 plus I cos 40 அப்படினு கிடைக்குது. அப்ப இந்த கான்செப்ட் இப்படி 5 into argument of z னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் tan inverse of y by x ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. அப்ப tan inverse of y by x. அப்ப cos 40 by sin 40 அப்படினு. அப்ப equal to 5 into tan inverse of இதனுடைய வேல்யூ என்னன்னா cot 40 அப்படினு. நமக்கு cot கேன்சல் ஆகாது. அப்ப cot 40 நம்ம என்ன பண்றோம் சேஞ்ச் பண்ணிரோம். அப்ப cot 40 equal to tan 90 minus 40 அப்படினு. அப்ப tan 15 கிடைக்குங்களா. அப்ப tan 50 equal to 5 into tan inverse of tan 50. அப்ப இது ஆல் ரியல் நம்பர். அப்ப அதை கேன்சல் பண்ணிக்கங்க. 5 into 50 அப்படி கிடைக்கும். அப்ப 250 அப்படி கிடைக்கும். 250 ன்ற ஆங்கிள் நமக்கு எங்க மேக் ஆகும் ஆகும்னா தேர்ட் குவாட்ரண்ட்ல மேக் ஆகும். அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து இந்த z lies on the third quadrant. அப்ப third quadrant ஓட கண்டிஷன் படி இத நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படி பாத்தீங்கன்னா 180 plus 17 எழுதிக்கலாங்களா. அப்ப இதான் நமக்கு θ equal to 70 அப்படி கிடைக்கும். இது சாரி இந்த ஆல்பா equal to 70 அப்படி கிடைக்குங்களா. நம்ம θ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது θ equal to third quadrant ஓட கண்டிஷன் ஆல்பா மைனஸ் பை equal to 70 minus 180 equal to minus 110 degree. அதான் நமக்கு சொல்யூஷனா கிடைக்கும். ஏகிங் சொல்யூஷன் பாருங்க. here 1 plus I 1 plus 2I 1 plus 3I etc 1 plus ni equal to x plus iy ன்னு கொடுத்து 2 5 10 1 plus n square is அப்படினு சொல்லிருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படினு பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படினு பாத்தீங்கன்னா x1 plus iy1 x2 plus iy2 x3 plus iy3 etc xn plus iyn equal to x plus a plus ib அப்படி. என்னோட சொல்யூஷன் என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா x1 square plus y1 square into x2 square plus y2 square etc xn square plus yn square equal to a square plus b square அப்படினு.
அப்ப பாருங்க இந்த x1 y1 இருக்கிற இடத்துல 1 1 1 2 1 3 1 n அப்படின்னு வருதுங்களா? அப்ப x1 x2 x3 x எல்லாமே 1 போட்டுங்களா? அப்ப 1 plus 1 whole square அப்படின்னு இருக்கு. இப்ப 1 square 1 square 1 square 2 square 1 square 1 square 3 square etc 1 square n square அப்படின்னு வருங்களா? அப்ப 1 square n square equal to x plus iy அப்படின்னு கொடுத்துருவாங்களா? அப்ப x plus iy னா x is a square plus b square அப்படின்னு வருங்களா? அப்ப a square plus b square னு வரும்போது இப்போ நமக்கு என்ன வரும்னா 2 5 10 1 plus 1 2 1 plus 4 5 1 plus 9 10 etc 1 plus n square equal to x square plus y square. இங்க கொடுத்திருக்க கான்செப்ட் எப்படி? இதான் a plus ib. அதே மாதிரி a square plus b square. அப்ப x square plus y square அப்படின்றதான் நம்மளுக்கு ஆன்சரா கிடைக்கும். 19th क्वेश्चन பாருங்க. If omega equal to 1 is a cube root of unity, then 1 plus omega whole power 7 equal to a plus b omega, then a, b ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. cube root of unity னால என்ன அர்த்தம்? 1 plus omega square equal to 0 னும் omega cube equal to 1 ன்றத கான்செப்ட் நம்ம எடுத்துக்கணும். அப்ப சொல்யூஷனை கண்டுபிடிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? given 1 plus omega whole power 7 equal to a plus b omega அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? இப்போ 1 plus omega, அப்ப 1 plus omega கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும்? minus omega square னு வருமா? அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. minus omega square whole power 7 equal to என்ன கிடைக்கும்? a plus b omega அப்படின்னு கிடைக்கும். இப்ப இத minus omega power 14 எழுதிக்கலாமா? 2 7s are 14 அப்படின்னு எழுதிட்டு a plus b omega அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப 14 என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஆல டிவைட் பண்றோம். cube root அப்படின்றத 3 ஆல டிவைட் பண்றோம். அப்ப 4 3s are 12 பேலன்ஸ் 2. நாம அந்த பேலன்ஸை மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்ப இத minus omega square ல எழுதிக்கலாமா? equal to a plus b omega அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பிளஸ் ஒமேகா அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப இந்த இடத்துல பாருங்க 1 பிளஸ் ஒமேகா ஈக்குவல் டு a பிளஸ் b ஒமேகா. அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. a உடைய வேல்யூ 1, b உடைய வேல்யூ 1. அப்ப a, b உடைய வேல்யூ ஈக்குவல் டு 1, 1 என்ற ஆன்சர். 20 சம் பாருங்க. The principal argument of the complex number 1 plus I root 3 whole square divided by 4i 1 minus I root 3 அப்படி கொடுத்துருக்காங்க. முதல்ல இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா argument of z power n equal to n into argument of z. இது ஒரு கான்செப்ட் தெரிஞ்சு. அடுத்தது argument of z1 divided by z2 z3 இப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எழுதிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா argument of z1 minus argument of z2 minus argument of z3 அப்படின்னு எழுதிடும். ஆக்சுவலா கீழே இருக்கிறதால இந்த ரெண்டு டேர்முக்கும் மைனஸ் வரும். இது பிளஸ் தான் வரணும். ஆனா கீழே இருக்கிற டேர்மால பிளஸ் ஆகும். அப்ப இது z1னும் இது z2னும் இது z3ன்னு எடுத்துக்கணும். அப்ப முதல்ல இந்த டேர்முடைய வேல்யூ மட்டும் கண்டுபிடிப்போம். 1 plus I root 3 இதனுடைய ஆர்குமெண்ட் z1 உடைய ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறீங்கன்னு வெச்சுக்கோங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் z1 equal to என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan inverse of root 3 divided by 1 அதாவது y divided by x அப்படின்ற ஃபார்முலா. அப்ப tan inverse of root 3 tan inverse of root 3 எப்ப கிடைக்கும்? pi by 3 ல கிடைக்கும். அப்ப pi by 3 னும்போது z equal to என்ன கிடைக்கும்? அடுத்தது z2 equal to 4i ன்னு எடுத்துக்கறோமா? அப்ப argument of z2 னா இது 4i. அப்ப எப்படி எழுதலாம்? 4i 0 plus 4i அப்படின்னு எழுதலாங்களா? அப்ப tan inverse of 4 divided by 0 அப்ப infinity அப்படின்னு அர்த்தம். அப்ப infinity-னா pi by 2 ல கிடைக்கும். அப்ப அடுத்தது z3 equal to என்ன கொடுத்திருக்காங்க? z3 equal to 1 minus I root 3. அப்ப argument of z3 equal to இது இப்ப இதனுடைய இதே வேல்யூ தான் கிடைக்கும். ஆனா என்ன கிடைக்கும்னா இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல கிடைக்கும், இது ஃபோர்த் குவாட்ரண்ட்ல கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல கிடைக்கிறதால θ equal to ஆல்பா, இங்க ஃபோர்த் குவாட்ரண்ட்ல கிடைக்கிறதால
theta equal to minus alpha. அப்ப theta equal to minus pi by 3 அப்படின்னு. இப்ப கொஸ்டின் எழுதுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? argument of 1 plus I root 3 whole square divided by 4I into 1 minus I root 3 அப்படின்னா 2 into இந்த கான்செப்ட் படி 2 into வந்துருங்களா ஸ்கொயர் இருக்கிறதால அப்ப 2 into argument of z அப்ப pi by 3 அடுத்தது minus pi by 2 அடுத்தது minus into minus plus pi by 3 ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 2 pi by 3 pi by 3 3 pi by 3 pi minus pi by 2 equal to pi by 2 அப்படின்றது நமக்கு சொல்யூஷனா கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 21 என்ன கொடுத்துறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா if alpha and beta are the roots of a x square plus x plus 1 equal to 0 அப்படிங்கற ஒரு ஈக்குவேஷன் உடைய ரிசல்ட்டா கொடுத்திருக்காங்க. alpha power 20 plus beta power 20 அப்படிங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இப்போ முதல்ல கொடுத்திருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. சொல்யூஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க? x square plus x plus 1 equal to 0. இதோட கான்செப்ட் படி நமக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா அப்படினு பாத்தீங்கன்னா a equal to 1 b equal to 1 c equal to 1 x equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. அப்ப divided by 2a என்னும்போது அப்படியே டைரக்டா போடுங்க. x equal to minus 1 plus or minus root of b square 1 minus 4 divided by 2 equal to minus 1 plus or minus I root 3 divided by 2 அப்படிங்க. அப்ப நமக்கு ஒமேகா equal to minus 1 plus I root 3 divided by 2 னும் ஒமேகா ஸ்கொயர் ஓட வேல்யூ minus 1 minus I root 3 divided by 2 னும் நமக்கு தெரியும். அப்ப தெரியும் போது அந்த வேல்யூ எடுத்து போய் அப்ப ஆல்பா equal to ஒமேகா னும் பீட்டா equal to ஒமேகா ஸ்கொயர் அப்படினு எடுத்து. அப்ப ஒமேகா ஸ்கொயர் வந்துச்சுனாலே இது cube root of unity கண்டிஷனுக்கு ஈக்குவல் ஆயிடும். அப்ப ஒமேகா கியூப் equal to 1 ன்றத ஞாபகத்துல வச்சு. அடுத்து என்ன ஞாபகத்துல வச்சுக்கணும்? 1 plus ஒமேகா ஸ்கொயர் equal to 0 அப்படின்றத ஞாபகத்துல வச்சு. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஆல்பா பவர் 20 plus பீட்டா பவர் 20 equal to ஒமேகா பவர் 20 plus ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 20. இப்போ 20 நம்ம என்ன பண்றோம்? டிவைட் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 20 டிவைட் பண்ணீங்கன்னா 6 3s are 18 அப்படினு வரும். பேலன்ஸ் 20 அப்ப 21 மீதி 10 னா 10 இது பண்ணீங்கன்னா ஒமேகா அப்படின்றது கிடைச்சு. அப்ப அதே மாதிரி இத பாத்தீங்கன்னா இத எப்படி கொண்டு வந்துறலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒமேகா பவர் 20 ஹோல் ஸ்கொயர் அப்படினு கொண்டு வந்துறலாமா? அப்ப ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்னு கிடைச்சு. அப்ப ஈக்குவல் டு ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்னா மைனஸ் 1 அப்படின்றது நமக்கு ஆன்சரா கிடைச்சிரும். 22 சம் பாருங்க. The product of all four value of cos pi by 3 plus I sin pi by 3 whole power 3 by 4 அப்படி கொடுத்துருக்காங்க. அப்ப 3 by 4 னா சொல்யூஷன் பாருங்க. முதல்ல சொல்யூஷன்ல இத முதல்ல எடுத்து எழுதுங்க. cos pi by 3 plus I sin pi by 3 அப்படிங்கிறது whole power 3 by 4 அப்படிங்கிறது. இப்போ முதல்ல இந்த 3 உள்ளார கொண்டு வாங்க. எது மாதிரி? டி மோரிஸ் தியரத்து படி உள்ளார கொண்டு வந்தீங்கன்னா cos இந்த 3 க்கு இந்த 3 க்கு கேன்சல் ஆகி cos pi plus I sin pi whole power 1 by 4. இப்போ இது ஒரு ரூட்டா மாறிடுச்சு. அப்ப ரூட்டா மாறிட்டீங்கன்னா இந்த ஆர்குமெண்டோட 2k பை ஆட் பண்ணி அப்ப cos 2k plus 1 into pi அப்படின்னு பிரிச்சு plus I sin 2k plus 1 into pi whole power 1 by 4 அப்படின்னு பிரிச்சு. எப்படி இந்த 2k pi plus 1 வந்துச்சுன்னா இது pi கூட 2k pi ஆட் பண்றோமா? அப்ப காமனா ஒரு pi எடுத்துட்டீங்கன்னா 2k pi plus 1 அப்படின்னு 2k plus 1 into pi. அப்ப அந்த பவருக்கு முன்னாடி கொண்டு வாங்க. cos 2k plus 1 pi by 4 அப்படின்னு plus I sin 2k plus 1 into pi by 4 அதே டி மோரிஸ் தேற்றப்படி. அப்ப k equal to என்ன கிடைக்கும்? 0 1 2 3. அப்ப k equal to 0 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா z1 அப்படின்றது என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 pi by 4 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது k equal to 1 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா z2 equal to 6 இப்போ 1 சப்ஸ்டிட்யூட் பண்றீங்கன்னா 3 pi by 4 அப்படின்னு வரும்.
அடுத்தது k equal to 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா z3 equal to 6 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 5 pi by 4 அப்படின்னு. அடுத்தது k equal to 3 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா z4 equal to 6 7 pi by 4 அப்படின்னு. இப்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ப்ராடக்ட் பண்றனாலே அதுல என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா z1 z2 z3 z4 ப்ராடக்ட் பண்றனாலே இந்த 6 காமனா வச்சுட்டு அதனுடைய ஆர்குமெண்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப pi by 4 plus 3 pi by 4 plus 5 pi by 4 plus 7 pi by 4 அப்படின்னு. இப்ப ஆட் பண்ணீங்க எல்லாமே பேஸ் 4 இருக்கா? அப்ப 1 plus 3 4 9 16 அப்படின்னு வருங்களா? அப்ப 16 னா 6 16 pi divided by 4 equal to 6 4 pi. 6 4 pi னா cos ஈவனா இருந்துச்சுனா ஈவன் நம்பரா இருந்துச்சுனா பிளஸும் sin n pi யோட வேல்யூ 0. அப்ப பிளஸ் 1 அப்படின்றது நமக்கு ஆன்சரா கிடைக்கும். ஏன்னா sin n pi யோட வேல்யூ 0, cos pi இருந்துச்சுனா -1, அதாவது ஈவன் டேர்ம் இருந்துச்சுனா பாசிட்டிவாவும் ஆட் டேர்ம் இருந்துச்சுனா நெகட்டிவாவும் 1 கிடைக்கும். அப்ப இது ஈவன் டேர்மா இருக்கிறதால +1 அப்படின்றது கிடைக்கும். அடுத்து 23 क्वेश्चन பாருங்க. if omega not equal to 1 is a cube root of unity and 1 1 1 1 minus omega square minus 1 omega square 1 omega square omega power 7 equal to 3k அப்படின்னு கொடுத்து then k is equal to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல இந்த ஈக்குவேஷனை நாம கொடுத்துருக்கிறத கரெக்டா எடுத்து எழுதுவோம். கரெக்டா எடுத்து எழுதுனீங்கன்னா cube root of unity அப்ப 1 plus omega square equal to 0 1 omega cube equal to 1. இதை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிங்க. கொடுத்துருக்க क्वेश्चन எழுதுனீங்கன்னா 1 1 1 1 minus omega square minus 1 omega square 1 omega square omega power 7 equal to 3k அப்படி கொடுத்துருங்களா? இதை படிக்கங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா 1 1 1 அதே மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1 இதனுடைய வேல்யூ என்ன வந்துரும் 1 omega square equal to minus omega னு வரும். மைனஸ் அல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா plus omega அப்படி. இந்த omega square அப்படியே இருக்கு. இது 1 omega square இந்த omega power 7 உடைய omega power 7 னா 7 6 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க ரிமைண்டர் 1. அப்ப omega equal to 3k அப்படி வரும். அப்ப இது பண்ணுங்க. இது டிட்டர்மினேஷன் கண்டுபிடிங்க. டிட்டர்மினேஷன் கண்டுபிடிச்சா 1 into omega square minus omega power 4 னும் minus 1 into omega minus omega square னும் plus 1 into omega square minus omega equal to 3k அப்படி இருக்கு. அப்ப 3k கிடைச்சுனா இத omega square minus omega அப்படி இருக்கு. omega power 4 நாலே omega அப்படி நான் வந்துருச்சு. minus omega இந்த minus into minus plus omega square plus omega square minus omega equal to 3k அப்படி. அப்ப இதல இருந்து கண்டுபிடிச்சீங்கன்னா 3 omega square minus 3 omega equal to 3k அப்படி இருக்கு. அப்ப 3 ஆல காமனா டிவைட் பண்ணிட்டீங்கன்னா omega square minus omega equal to k அப்படி இருக்கு. omega ஓட ஆன்சர் என்னது? omega equal to -1 plus I root 3 divided by 2 னும் omega square ஓட வேல்யூ -1 minus I root 3 divided by 2 அப்படிங்கிறது கிடைக்கும். அதை ரெண்டு எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. ரெண்டு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா omega square ஓட வேல்யூ என்னது? -1 minus I root 3 divided by 2. அத மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா +1 minus I root 3 divided by 2 equal to k அப்படி கிடைக்குங்களா? இந்த -1/2 க்கு இந்த +1/2 க்கு கேன்சல் ஆயிடும். அப்ப இது 2 டைம்ஸ் கிடைக்குங்களா? அப்ப 2 டைம்ஸ் கிடைக்கும்போது -2I root 3 divided by 2 equal to k அப்படி கிடைக்கும். இந்த k இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுனா k equal to -I root 3 அப்படின்றது நமக்கு ஆன்சரா கிடைக்கும். 24 क्वेश्चन பாருங்க. The value of 1 plus I root 3 divided by 1 minus I root 3 whole power 10 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்குவோம். காம்ப்ளெக்ஸ் நம்பரை சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். z equal to 1 plus I root 3. இதை நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு போலருடைய ஃபார்மேட்டுக்கு மாற்றுவோம். போலருடைய ஃபார்மேட் மாற்றினாதான் இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் z r equal to root of என்ன கிடைக்கும்? 1 square plus root 3 whole square equal to root 4 equal to 2 அப்படின்னு கிடைச்சு. அடுத்த ஆர்குமெண்ட் கண்டுபிடிங்க. ஆல்பா equal to
tan inverse of என்ன கிடைக்கும் √3 divided by 1 equal to tan √3. tan √3 உடைய வேல்யூ என்னது 5/3. அப்ப இந்த θ வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இங்க இருக்கும், ஃபோர்த் குவாட்ரண்ட் இருக்கும். அப்ப இது Z1 Z2 எடுத்துங்க. அப்ப Z1 equal to என்ன கிடைக்கும்னா 1 plus I √3 அப்படின்னு கிடைக்கும். இதனுடைய வேல்யூ போலார் ஃபார்ம்ல எழுதுங்க. 2 into cos உடைய வேல்யூ என்னது cos pi/3 plus I sin pi/3 அப்படின்னு கிடைக்குங்களா? இப்ப இதுல நம்ம Z பவர் Z1 பவர் 10 அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப 1 plus I √3 whole power 10 அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? அப்ப 2 power 10 எடுத்துக்கிட்டு இதுல இருந்து என்ன அப்படியே மேல உள்ளார கொண்டு வந்து எழுதுவோம். cos 10 pi/3 plus I sin 10 pi/3 அப்படின்னு. இப்போ இதே மாதிரி Z2 whole power 10 equal to 1 minus I √3 whole power 10. அதை எப்படி எழுதிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 power 10 into cos minus 10 pi/3 plus I sin minus 10 pi/3 அப்படின்னு பிரிச்சு. இப்போ நம்ம கண்டிஷன் படி Z1 power 10 divided by Z2 power 10 equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 2 power 10 காமனா 2 power 10 divided by 2 power 10 அப்படியே வந்துரும். கீழ இருக்க ஆர்குமெண்ட் வந்து Z1 divided by Z2 னா நாம என்ன எழுதிரலாம்னா Z1 minus Z2 அப்படி எழுதிரலாம். அப்ப அந்த கண்டிஷன் படி எழுதும்போது sis ன்னு எழுதிக்குவோம். sis 10 pi/3 minus 10 pi/3 அப்படி. அப்ப கண்டிஷன் படி இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்ப sis இன்டு இது என்ன வரும்னா 20 pi divided by 3 அப்படி வரும். இந்த 20 எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படினு பாத்தீங்கன்னா equal to sis into 6 pi/3 plus 2 pi/3 அப்படின்னு 6 pi plus 2 pi/3 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். 6 pi னா ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள். அப்ப கம்ப்ளீட் சர்க்கிள் கேன்சல் ஆயிடுச்சுனா நமக்கு என்ன கிடைக்கும்னா வெறும் sis 2 pi/3ன்றதா நமக்கு சொல்யூஷனா கிடைக்கும். அப்ப இதனுடைய வேல்யூ என்னன்னா sis 2 pi/3 அப்படின்றதா ஆன்சரா கிடைக்கும். அடுத்தது 25 சம் பாருங்க. if omega equal to sis 2 pi/3 then the number of discrete roots of z plus 1 omega square omega z plus omega 1 omega square plus omega square 1 z plus omega equal to 0 அப்படினு கொடுத்துட்டு எத்தனை discrete root கேக்குறாங்க. அப்ப சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா முதல்ல omega equal to sis 2 pi/3 னா இது என்ன அர்த்தம்னா cubic roots of unity cube root of unity அப்படினு cube root of unity அப்படினு. அப்ப cube root of unity அப்படினாலே என்ன அர்த்தம்னா 1 plus omega square equal to 0 அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப அந்த கண்டிஷன் படி அதை எடுத்து எழுதுங்க. என்ன கிடைக்கும் z plus 1 omega square omega z plus omega 1 omega square 1 z plus omega equal to 0 ன்னு கொடுத்துட்டாங்களா? இப்போ நாம என்ன பண்றோம், இதுல என்ன பண்றோம்னா c1 tends to c1 plus c2 plus c3 அப்படின்ற மூணு வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். அப்ப z plus 1 plus omega square னும் z plus 1 plus omega square னும் z plus 1 plus omega square அப்படி கிடைச்சிரும். இது அப்படியே இருக்கும். omega z plus omega 1 omega square omega 1 z plus omega equal to 0 அப்படினு. இப்போ இது கம்ப்ளீட்டா நமக்கு 0 வா? அப்ப z காமன் எடுத்துட்டீங்கன்னா 0 z மட்டும் காமன் எடுத்தீங்கன்னா 1 1 1 omega z plus omega square 1 1 z plus omega equal to 0 அப்படி கிடைச்சு. அப்ப z equal to 0 அப்படின்ற சிங்கிள் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இது ஃபுல் இருந்தா போச்சுனா 0 ஆயிடும். அப்ப z equal to 0 அப்படின்ற நமக்கு ஒரு டிஸ்கிரீட் ரூட் கிடைக்கும். 1 ரூட் கிடைக்கும். 1 ரூட் தான் நமக்கு ஆன்சரா கிடைக்கும்.